ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உலகம் இதுவரை கண்டிராத ஒரு போர்முனை தாக்குதலை ஈரான் தாக்கப் போகிறது. இறைவன் உதவியால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று உச்சபட்ச தலைவர் முஜிதபா கொமேனி சர்வதேசத்திற்கு அமெரிக்காவை குறித்து ஒரு செவியை வழங்கிட்டார். அமெரிக்காவை நாங்கள் விடப்போவதில்லை, வாழ்வா சாவா. இவ்வளவு அழிவுக்கு பின்பும் ஈரான் நிலை பெறுத்தி நிற்கிறது. இப்போது ஈரான் அனுப்பிய இந்த ஒரு மிசைல், இது பாலிஸ்டிக்ஸ் மிசைல். இதுவரை மற்ற தொலைக்காட்சிகளில் இதை பற்றி இவ்வளவு துல்லியமாக சொல்லியிருக்க மாட்டார்கள். அதை நான் இது படித்தேன். அது மெனுவரபிள் மேக் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தன் நிலையை குறிப்பிட்ட எல்லையில் மாத்தின உடனே அந்த இலக்கை நோக்கி அமெரிக்காவினுடைய ஏவுகணை சென்று அது சம்மந்தம் மேலே போயிட்டு. இது நேர இப்படி ஜர்க்காய் அப்படி சரியான புள்ளிகளை பிரிச்சுன்னா அமெரிக்காவுடைய F-35 அனுப்பிட்டு. இப்பேற்பட்ட தொழில்நுட்பம் ஈரானுக்கு எப்படி கிடைத்தது என்று பார்க்கின்ற போது ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அது ரஷ்யா கொடுத்திருக்கிற தொழில்நுட்பம். ஒரு டூம்ஸ்டே விமானம் இறங்கியது. அந்த டூம்ஸ்டே விமானம் யார் வந்தார், அவர்கள் யாரிடம் பேசினார்கள்? ரஷ்யா இவர்களுக்கு இவ்வளவு நேரடியாக உதவி செய்வது அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். விமானத்திற்கு வானில் தாக்குதல் நடத்தி வருகிற போதே எரிபொருள் நிரப்பக்கூடியதான் ஏர்கிராஃப்ட் ரீஃபியூல். அது எத்தனை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா, பென் கூரியன்ல நியர் அபவுட் 60 இருக்கான். 60னா இப்போ வேர்ல்ட்ல சொல்றாங்க. அப்படி என்றால் 300 விமானங்கள் வரப்போகிறது. அமெரிக்கா இறுதி தாக்குதலுக்கு 300 விமானங்களை கொண்டு இறுதி தாக்குதல் நடத்தலாம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன் சார். ஈரான் அமெரிக்கா போரை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தீவிரமடைய தொடர்ஞ்சிருக்கு போர். இப்போ தான் ஒரிஜினல் போர்னே சொல்றாங்க. அமெரிக்க வீரர்கள் எல்லாம் பலியா இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீங்க கேட்ட கேள்வி நான் சொல்லலான்னு பார்த்தா நீங்க முந்திட்டீங்க. இதுவரைக்கும் நடந்தது போர்ல, இப்பதான் உண்மையான போர். அதாவதுங்க, இந்த போரில் நம்ம இன்னைக்கு உள்ள அப்டேட்ஸ், இப்போ காலை நேற்று நள்ளிரவுக்கு பின் வந்த செய்திகளை மட்டுமே நான் பேச போகிறேன். 8வது நாட்களாக அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார். அமெரிக்காவுடைய தாக்குதல்களில் ஈரான் நிலை குலைந்து போகக்கூடிய அளவிற்கான தாக்குதல், 60 நிலைகளில் தாக்குதல். அமெரிக்காவினுடைய பங்கர் பஸ்டர் குண்டுகள், அமெரிக்காவுடைய F-சீரியஸ் விமானங்கள் பயங்கரமான தாக்குதலை நடத்தியதன் விளைவாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு எப்படி சரி என்று நான் பார்க்குறேன்னா, இதுவரை நடந்ததெல்லாம் போர் இல்லை. கடலிலே குண்டு போட்டது, கடலிலே அடித்தது, கப்பல்களை அடித்தது, அது போர் அல்ல. ஆனால் இப்போது அமெரிக்கா இந்த போரின் வாயிலாக மக்கள் வாழுகிற நிலைகள் முழுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 7க்கு மேற்பட்ட பாலங்கள் அது முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. பந்தர் அப்பாஸ், அதே போன்று புஷர், பந்தர் அப்பாஸில் இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய பெரிய துறைமுகத்திற்கு டிரான்ஸ்போர்ட் வரக்கூடிய வழித்தடங்கள், சாலைகள், புஷரில் இருக்கக்கூடிய பல நிலைகள், அதே போன்று கர்க்கு, கியாம், ஷிர்கு, கேஷம் தீவுகள், இப்படி எல்லா தீவுகளையும் நோக்கி அவர்கள் அடித்திருப்பதின் உச்சபட்சமாக 218 கேன்சர் பேஷண்ட் வெளியே போகக்கூடிய அளவிற்கு கேன்சர் இன்ஸ்டிடியூட் அண்டர் அட்டாக்டு பை யுஎஸ்எஸ் ஆர்மி. அப்புறம் அளவுக்கு எல்லாற்றையுமே அவர்கள் அளித்திருக்கிறார்கள். ஈரானுடைய ரெடார்களை அளித்திருக்கிறார்கள், ஈரானுடைய டெலிகாம் சிஸ்டத்தை அளித்திருக்கிறார்கள், மக்கள் வாழும் நிலைகள். அதைவிட ஒரு பெரிய கொடுமை, 10,000 கிராம மக்கள் தண்ணீர் குடிக்க வழியின்றி தண்ணீர் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களையும் பவர் ஸ்டேஷனையும் கூட அளித்திருக்கிறார்கள். அந்த பவர் ஸ்டேஷன் அணு ஆயுதங்களால் இயங்கும் ஒரு சிறிய பவர் ஸ்டேஷன், 300 கிலோவாட் என்கின்ற ஒரு சின்ன உற்பத்தி நிலையத்தையும் அவர்கள் அடித்திருக்கிறார்கள். அமெரிக்கா இவ்வளவையும் அடித்து இருக்கிறதே, இதற்கு பதிலடி என்ன என்ற கேள்வி நமக்கு வரத்தான செய்யும்.
சரி, அமெரிக்கா இவ்வளவு அடித்தும் அமெரிக்கா சந்தோஷப்படாத, அவர்கள் சந்தோஷிக்க முடியாத ஒரு நிலையை ஈரான் ஏற்படுத்தி விட்டது. இதற்கு முன்பு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமேனி அவர்களுடைய மகன் முஜிதபா கமேனி நேற்று மலைகளுக்கு கீழிருந்து, கோபுரங்களில் உயரிலிருந்து, கடலின் அடியிலிருந்து, எங்கிருந்து இருக்கார் நமக்கு தெரியாது, அவர் ஒரு அறிக்கை விடுகிறார். அந்த அறிக்கை, ஈரான் பொது சமூக மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அமெரிக்கா நம்மை பிரிப்பதற்கு ஆணவ போக்கு கொண்டு அலைகின்றது என்று அவர் ஒரு ப்ரொக்ளமேஷனை கொடுத்துவிட்டு தொடர்கிறார். அமெரிக்காவுடைய அதிகாரமும் அமெரிக்காவுடைய அடக்குமுறைகளும் அமெரிக்காவுடைய ஆணவ போக்குகளையும் ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என்றும், இனிதான் என்ன போர் என்பதை உலகம் இதுவரை கண்டிராத ஒரு போர்முனை தாக்குதலை ஈரான் தாக்கப் போகிறது, இறைவன் உதவியால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று உச்சபட்ச தலைவர் முஜிதபா கொமேனி சர்வதேசத்திற்கு அமெரிக்காவை குறித்து ஒரு செவியை வழங்கிவிட்டார். அதனை அடுத்து சபாநாயகரும் உச்சபட்ச தலைவருடைய அதிகாரங்களை அமல்படுத்தக்கூடிய பக்கர் காலிஃப் ஒரு கருத்தை சொல்கிறார். வாழ்வா சாவா, இதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. நாங்கள் மரணத்தை விரும்பக்கூடியவர்கள், மரணம் எங்களுக்கு ஒன்றுமில்லை, அமெரிக்காவை நாங்கள் விடப்போவதில்லை, வாழ்வா சாவா. இவ்வளவு அழிவுக்கு பின்பும் ஈரான் நிலைபெறுத்தி நிற்கிறது. இது மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் நேற்று முன்தினம் ஒரு 1.5 நாட்களில் 48 மணி நேரம் தொடர்ந்து நடந்த தாக்குதலின் எக்ஸ்ட்ராக்டை நான் இப்போது உங்களுக்கு தரப்போகிறேன். குவைத் மிகப்பெரிய அமெரிக்கா தளம், அந்த தளத்தில் இருக்கக்கூடிய அல் மினா, அல் சலேம் போன்ற தளங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கொண்டு வீறு கொண்டு வீசப்பட்டதில் கடுமையான தாக்குதலுக்கு குவைத் அல் மினா, அல் சலாமி தளங்கள் அழிக்கப்பட்டது. பஹ்ரைன் பற்றி எரியக்கூடிய காட்சியை கண்டோம். நேற்றைக்கு அல் ஜசீரா மயாதீனுடைய செய்திகளை பார்க்கின்ற போது ஒரு சின்ன குருவி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி நாடு முழுவதும் பற்றி எரிகிற அபாயகரமான காட்சியும் தொடர்ந்து வீறு கொண்டு அடிக்கக்கூடிய அளவிற்கு ஈரான் நிலைநிறுத்தக்கூடிய பயங்கர தாக்குதலை அமெரிக்காவின் மீது நடத்தியிருக்கிறார்கள், அமெரிக்க நிலைகளின் மீது நடத்தியிருக்கிறார்கள். இது 2. அதனை அடுத்து நீங்கள் UAE, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துபாய் ஒரே நாடு தான், அதுக்கப்புறம் அபுதாபி, இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஜபல் அலி ஃபோர்ட்டு, புஜைரா போன்றவைகள் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகிவிட்டது. இப்போது ஈரான் ஒரு கருத்தை அரபு நாடுகளுக்கு வைக்கிறார்கள். அரபு நாடுகள்கிட்ட சொல்றாங்க, சவுதி அரேபியாவோ அல்லது யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ, ஜொர்டானோ அல்லது அதே நேரம் கத்தரோ, எல்லா நாடுகளில் பஹ்ரைன், குவைத்தில் இருக்கும் ஓமன் வரைக்கும் அங்கு வாழ்கிற மக்கள் அமெரிக்க தளங்கள் பக்கத்தில் இருக்காதீர்கள், தயவு செய்து ஏதாவது விளைவுகள் உங்களை பாதிக்கக்கூடாது, நீங்கள் இடத்தை காலி செய்து ஓடிவிடும் அப்படின்னு இப்போ அவங்க சொல்றாங்க. இப்ப சொன்னதுல இந்த தாக்குதலை விடவும் அமெரிக்கா ஒரு அபாயகரமான தாக்குதலை சந்தித்தது என்பதை நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் என்றாலே அமெரிக்காவில் தான் வரும். அதில் ஜோர்டானில் தாக்கப்பட்டதை நியூயார்க் டைம்ஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறது. 16 பேர் பலியானதாகவும் 400க்கு மேற்பட்டவர்கள் அபாயகரமான அல்லது மிதமான அல்லது லேசான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் நியூயார்க் டைம்ஸ் தன் செய்தியில் சொல்கிறது. அது குவைத்தும் இங்கும் சேர்ந்தா என்று தெரியவில்லை. அமெரிக்க சிப்பாய்கள் அமர்ந்திருக்கிற ஹப்பு, அமெரிக்க சிப்பாய்கள் மட்டுமல்ல, இந்த ஜொர்டானில் அல்லது குவைத்தில் இருப்பதை எவ்வளவு தெளிவாக இவர்களால் எப்படி அடையாளம் காண முடிந்து சரியான நேரத்தில் கொத்தாக அடித்திருக்கிறார்களே, இதற்கு என்ன காரணம் என அமெரிக்க இராணுவ தலைமை குழம்பி போயிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. ஏனென்று சொன்னால் இவர்கள் 50க்கு மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். யாரு? ஈரானில். 50 என்பதை இன்னொரு 0 குறைத்து கூட ஒரு 200 பேராவது செத்திருப்பார்கள். அமெரிக்கர்கள் 400 பேர் வரை காயம் பெற்றிருப்பதாகவும் 16 பேர் வரை அவர்கள் பலியாகி இருப்பதாகவும் அமெரிக்கா மேற்கோள் காட்டிய செய்திகளை இதுவரை அமெரிக்க இராணுவ தலைமையோ, அமெரிக்க பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோ,
அதை பற்றி ஒரு வாயும் திறக்கவில்லை. இப்போது இது ஒரு ஏசிமெட்ரிக்கல் வார், ஒரு சமச்சீரற்ற போர் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்கா ஆயுதங்களாலும் மேலிருக்கக்கூடிய பங்கர் பஸ்டர்களாகும் F-Seriesனாலும் இப்படி குண்டுகளை போட்டு துவம்சம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் முழுமையான கொரில்லா தாக்குதல்களை வலிமையாக நடத்தி வருவதாகவும் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் ஈரானுடைய டெக்னாலஜி வைஸா அவர்களுடைய ட்ரிக்கி தந்திரோபாய நடவடிக்கை பாராட்டுதலுக்கு உண்டானதாக இருக்கிறது. இப்போது ஜோர்டானை அடித்ததுதான் உலகத்தில் இருக்கும் எல்லோராலையும் கவனிக்க கூட வேண்டியது. ஜோர்டானில் தாக்குதல்களை நாம் நேயர்களுக்கு சொல்ல போறேன். எப்படின்னா, ஜோர்டான் ஜியோகிராபிக்கலா ரொம்ப ஒரு முக்கியமான தளம். அமெரிக்கா தளம் தான். இப்போ ஈரானிலிருந்து வீசப்படுகிற இராணுவம் மிசைல் அது இஸ்ரேலுக்கு வர வேண்டும் என்றால் நேரடியாக வராது, ஜோர்டான் வழியாகத்தான் வரும். ஜோர்டானை தாண்டி தான் போகுது. ஜோர்டான் உள்ள வந்து தான் வரும். அதான் உள்ள வந்து அதை தாண்டி தான் போகுது. அப்ப ஜோர்டானில் இருக்கும் அமெரிக்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாட், டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் தாட். மற்றொன்று பேட்ரியாட். அவைகள் தடுத்து அழித்துவிடும். ஜோர்டான் மற்ற அரபு நாடுகளை விட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் அங்கே அமெரிக்காவின் நம்பகத்தன்மை உள்ள F-Series விமானங்கள் நிறைய நிறுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஜோர்டான்ல இருக்கிறவங்களும் இஸ்லாமிக்கல் பீப்புள் தானே இருக்கிறாங்க. ஆமா, முஸ்லிம்கள், எல்லாம் முஸ்லிம்கள் தான், எல்லாமே முஸ்லிம்கள் தான், எல்லாருமே அரபுகள் தான். அங்கு மன்னராட்சி அப்துல்லா என்பவர் ஆட்சி செய்கிறார். அடுத்து அப்பாச்சி என்கின்ற சொன்ன சாப்பர் விமானங்கள், அது $700 மில்லியன் அளவுக்கு ஒரு வலிமையான அப்படி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதில் இருட்டுக்குள் கடல் ஆழத்திலும் தாக்கும். அதை கொஞ்ச நாளைக்கு முன்பு ஈரான் 2ஆக பொளந்து போட்டுட்டார்கள் மேலிருந்து. இப்போது ஈரான் அனுப்பிய இந்த ஒரு மிசைல், இது பாலிஸ்டிக்ஸ் மிசைல். இதுவரை மற்ற தொலைக்காட்சிகளில் இதை பற்றி இவ்வளவு துல்லியமாக சொல்லியிருக்க மாட்டார்கள். அதை நான் இது படித்தேன். அது மெனுவரபிள் மேக் அப்படின்னு சொல்றாங்க. சூழ்ச்சி செய்யக்கூடிய மேக் 15 என்றால் ஒளியை விட 12 - 15 மடங்கு அதிவேகமாக பிரிசிசிவ் அட்டாக் செய்யக்கூடிய ஒரு ஹைப்பர்சோனிக் வேரியபிளான மிசைலை ஏவிருக்கிறார்கள். அது எப்படி அமெரிக்காவை ஏமாற்றி இருக்கிறது, அமெரிக்க தொழில்நுட்ப விற்பனர்கள் அதை கண்டு அஞ்சுகிறார்கள் என்ற அளவுக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், அது பூமி பந்திலிருந்து 4000-3000 மீட்டர்களுக்கு மேல் நிலைப்படுத்தி வருகிற போது ஒரு குறிப்பிட்ட இலக்கில் அமெரிக்கா தடுக்கக்கூடிய இந்த ஏவுகணை அதை நோக்கி சென்று அடிக்க வேண்டும். அமெரிக்காவினுடைய தாடோ பேட்ரியாட்டோ ஈரானுடைய மிசைல், அது எந்த ரக மிசைல்கள் தெரியவில்லை, அந்த மிசைலை அது மெனுவரபிள், அது 15 மடங்கு ஒளியுடனா படுபயங்கரமான வேகம். அந்த வேகத்தை அமெரிக்கா ஏவுகணைகளால் தடுக்கவே முடியாதான். எல்லாருமே சொல்றாங்க, எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்தை தான் நம்ம அதை சொல்றோம். அது தன் நிலையை குறிப்பிட்ட எல்லையில் மாத்தின உடனே அந்த இலக்கை நோக்கி அமெரிக்காவினுடைய ஏவுகணை சென்று அது சம்மந்தம் இல்லாமல் மேலே போயிட்டு, இது நேர இப்படி இப்படி ஜெர்க்காய், சும்மா ஒரு அடையாளத்துக்காக சொல்ல, நம்ம பார்க்கலையே, அப்படி சரியான புள்ளிகளை பிரிசிஷனா அமெரிக்காவுடைய F-35 காலி பண்ணிட்டு. ஏறால் எத்தனை ஃப்ளைட் தெரியல, 3ங்கிறான், அது எத்தனைங்கிறது தெரியாது. அமெரிக்காவுடைய அப்பாச்சி விமானங்கள் காலி. அமெரிக்கா இதுவரை வாய் திறக்கவில்லை. இப்பொழுது இன்டர்நேஷனல் லெவலில் சமூக வலைத்தளங்களில் பார்க்கின்ற போது இப்பேற்பட்ட தொழில்நுட்பம் ஈரானுக்கு எப்படி கிடைத்தது என்று பார்க்கின்ற போது ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அது ரஷ்யா கொடுத்திருக்கிற தொழில்நுட்பம். அதற்கு பதிலாக வருகிறது, ரஷ்யா கொடுத்திருந்தாலும் ரஷ்யா கொடுக்கிற தொழில்நுட்பத்தை கிரகித்து அப்சர்வ் பண்ணி உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்துவதில் பெர்ஷியர்கள், ஈரானியர்கள் பெரும் ஆற்றல் உள்ளவர்கள் என்ற ஒரு விவகாரம் வந்திருக்கிறது. இப்ப ஈரானியர்களுக்கு வாழ்வா சாவா என்கின்ற ஒரு போராட்டம் நிலைபெறுத்திருக்கிற போது இந்த விவகாரத்தில் அமெரிக்காவால் என்ன செய்ய முடியும், எத்தனை காலத்திற்கு போரை செய்ய முடியும் என்ற கேள்விக்கும் இன்றும் விடை தெரியவில்லை. இப்போது ஒரு முக்கியமான விவகாரம் என்னவென்றால், அமெரிக்காவுடைய தளங்கள் 15 தளங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அரபு நாடுகள்ல ஒரு நாடுகள் மட்டுமா இல்ல இருக்க அரபு நாடுகள் மொத்தமா ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு தளம். ஆனா ஒரு தளத்துல சப்செக்ஷன் இருக்கும். இப்ப சென்னை ஏர்பேஸ்ன்னு வச்சுக்கிடுங்களேன். சென்னையில தலைமை மவுண்ட் ரோட்ல இருக்குன்னா
அதோடைய பிராஞ்சி அண்ணா நகர்ல இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும். அத மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 18 19 நிலைகள், தலங்கள் ஒன்றுதான். அப்படி பார்க்கும்போது 228 தலங்கள், 13 நிலைகள், 15 நிலை. இது எல்லாமே மேப் ப்ளூ பிரிண்ட் யார் கையில இருக்கு? ஈரான் கையில் இருக்கு. ஆனால் ஈரானை தாக்கியதாக அமெரிக்கா சொல்கிறது அல்லவா? மேல இருந்து மலையிலிருந்து போட்டது அது உண்மை. பந்தர் அப்பாஸை தாக்குனது உண்மை. பாலங்கள் உடைந்தது உண்மை. கேன்சர் இன்ஸ்டிடியூட் அழிந்தது உண்மை. மற்ற டெலிகாம், இந்தியாவினுடைய மிக முக்கியமாக இந்தியாவினுடைய சபாகர் துறைமுகத்தினுடைய கண்காணிப்பு கேமரா அளித்தது உண்மை. அதில் நம்ம நாட்டுக்கு பல பில்லியன். ஆனால் என்ன சொல்கிறார்கள் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்? அமெரிக்காவுடைய நிலைகள் ஜொர்டானிலும், குவைத்திலும், பஹ்ரைனிலும், கத்தரிலும், ஓமனிலும், சவுதியிலும் இருப்பதை தெரிகிறது. ஆனால் உண்மையிலேயே ஈரானுடைய நிலைகள் என்ன என்பதை யாருக்கும் தெரியவில்லை. இது அமெரிக்காவுக்கும் தெரியவில்லை என்கிறார். அதனாலதான் அமெரிக்கா சும்மா காடை மடிக்க குண்டை போட்டு போறான், பாலத்திலையும் பில்டிங்லயும் விழுந்து உடையுது. ஆனால் எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சேட்டிலைட் வழியும் பார்க்க முடியாது. இப்ப நம்ம ஊர்லயே பாருங்க, நம்ம ஒரு கார்ல வர்றோம், மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு மலை இருக்கும். உங்க ஊர் பக்கம்லாம் நிறைய மலை இருக்கும். அந்த மலையை ஒருத்தம் குடஞ்சி உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன தெரியும்? நம்முடைய நேயர்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்றேன். நாம இந்த மலைக்கு கீழே ஒருத்தன் தேன் எடுத்துக்கிட்டு இருப்பான். நம்ம மேல பஸ்ல எப்படி போறோம், அல்லது மேல இருந்து பெரிய கேமரா வச்சு பார்க்கலாம். அது விசிபிளா எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதானே தெரியும். ஈரானியர்களுக்கு பெரிய பாதுகாப்பு என்னவென்று எல்லாரும் சொல்கிறார்கள். அவர்களுக்கு இயற்கை அரண் கொடுத்த பாதுகாப்பு. அதாவது நீங்கள் உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொன்னால், இஸ்ரேலை விட 74 நாடு, இஸ்ரேல் ஒரு நாடு, அதே நிலப்பரப்பில் 77 நாடு. ஈரான் இஸ்ரேல் மாதிரி 77 நாடு ஒரு நாடு. அப்ப எவ்வளவு பெரிய நாடு? இஸ்ரேலில் 90 லட்சம், ஈரானில் 9 கோடி. அதே மாதிரி வருது. இவர்கள் 1 மடங்கு மக்கள் தொகை, அவர்கள் 9 மடங்கு மக்கள் தொகை. காற்றும் நீரும் நிலமும் ஒன்று அழகான நாடு. அது பெரிய யூப்ரஸ் டைகிரிஸ், பெரிய அந்த கலாச்சார பின்னணி கொண்டது. ஈரானிய மக்கள் ரொம்ப அழகானவர்கள், ரொம்ப அறிவுபூர்வமானவர்கள். நம்முடைய பிரதமர், அமெரிக்க அதிபரே சொல்றார். அதே மாதிரி மலையும் மலை சார்ந்த பகுதியும், காடுகளும் காடு சார்ந்த பகுதியும், சமவெளிகளும் சமவெளி சார்ந்த பகுதியும், கடலும் கடலும் சார்ந்த பகுதியும், பாலைகளும் பாலைவனம் சார்ந்த பகுதியும், இப்படி பல அங்கீகாரம் உள்ள ஏற்ற இறக்கமான பலவித நிலைகள். இப்போ உதாரணத்திற்கு சென்னையில் கொண்டு போடுகிறார் என்றால், அவர் எங்கேயாவது நாகர்கோயில் மார்த்தாண்டத்தை தாண்டி எங்கேயாவது ஒரு இடத்தில் ஆயுதத்தை ஒளித்து வைத்தால் எப்படி கண்டுபிடிப்பது? எப்படி கண்டுபிடிப்பது? அது உள்ளே விமானம் வருகிறது, அது உள்ளே ஏவுகணை ரேடார் வருகிறது, அது உள்ளே பலிஸ்டிக்ஸ் வருகிறது, ஹைப்பர்சோனிக் வருகிறது, சூப்பர் சோனிக் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் Su-34, 35, Su-57 5-6 விமானங்கள் ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய அளவிற்கு அங்கே இருப்பதும் தற்போது பாதுகாப்பு கருதி அதை பாகிஸ்தானில் கொண்டு விட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு களச்சூழலில் அமெரிக்கா சொல்வது உண்மையா பொய்யா என்பது அமெரிக்கர்களுக்கே தெரியாது. சொல்ல போனா குத்து மதிப்பா தாக்குதல். இதுக்கிடையில நேற்று ஒரு சீன பொம்மை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அது என்ன சீன பொம்மை அப்படின்னு பார்த்தா, அது ஆதாரமான செய்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா சீனர்களை, அமெரிக்காவை ஏமாற்றுவதற்கு களிமண்ணால் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள்னு இன்டர்நேஷனல் லெவலில் போச்சு. அவங்க மேலேருந்து பார்க்கும்போது ஃப்ளைட் மாதிரியே இருக்கும். ஆனால் நேற்று கிடைத்த தகவல் என்னவென்றால், சீனர்கள் உருக்கு போன்ற ஒரு பொருளில் பெரிய விமானங்கள் ஏவுகணைகளை போன்று செய்து அதை மேலிருந்து ரெடாருடைய கருவிகளின் மூலம் உற்று நோக்கும் போது அதிலிருந்து அந்த சூடு தன்மையை அவர்கள் உணரக்கூடிய அளவிற்கு உருவாக்கி மறுபடியும் அதுதான் உண்மையான நிலை என்று அவர்கள் தாக்குறார்கள் அமெரிக்கர்கள். இதன் மூலம் அமெரிக்கர்களின் ஏவுகணைகளின் வலிமை குறைப்பையும் குறைத்து, அமெரிக்கர்கிட்ட இப்போ ஏவுகணைகள் இல்லைன்னா அமெரிக்காவே சொல்றான், மொத்தமே 100 தான் இருக்கான், அதை குறைத்து ஏராளமான பொய் நிலைகளில், அதாவது போலி ஃபேக்கு என்னது அந்த இதை செட் பண்ணி அது ஸ்பெஷலாக கொடுத்தாங்க. யாரு? சீனர்கள். அதில் அவர்களுக்கு ஏராளமான லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கருத்து. அடுத்து இந்த கருத்தை நான் சொன்னேன்னா தெரியல, இன்னும் ஒரு வாரத்திற்கு முன்பு 10 நாளுக்கு உள்ள, அன்னைக்கு நான் இப்பதான் வரேன்னு நினைக்கிறேன், ஒரு டூம்ஸ்டே விமானம் வந்து இறங்கியது. அதை இங்க ஈரான் எங்க இருந்து? ரஷ்யாவில் இருந்து.
அந்த டூம்ஸ்டே விமானம், ஆமா ரஷ்யாவுடைய விமானம் அது போனுச்சுனாலே அதை நான் பேசினா பேசி சொல்லியிருந்திருக்கீங்க. இங்க சொல்லியிருக்கேன், அது இங்க சொல்லியிருக்கேனா? அந்த டூம்ஸ்டே விமானத்தில் வந்தவர்கள் என்னானார்கள்? அந்த டூம்ஸ்டே விமானம் யார் வந்தார்? அவர்கள் யாரிடம் பேசினார்கள்? ரஷ்யா இவர்களுக்கு இவ்வளவு நேரடியாக உதவி செய்வது அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். ஆகவே உலகத்திற்கு இப்ப எழுதியல ரஷ்யா உதவி செய்வதும், அதே போன்று சீனா சோடியம் பெர்குளோரைடை டன்னு கணக்கா அனுப்பி கொண்டு பலிஸ்டிக்கை வகைப்படுத்துவதும், இன்றைக்கு முஜித்தபா கமேனியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இன்பிட்வீன் த சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமையை பார்க்கின்ற போது அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாதோ என்று எண்ணக்கூடிய அளவில் வலிமையான தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். யாரு? ஈரான். இன்னொரு கருத்து சார் என்னன்னா, இந்த கேப்லயே வந்து ஈரான் வந்து பல லட்சம் பேரல்களை வந்து எண்ணெயும் வித்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த கேப்ல சைனாக்கு வித்துட்டாங்க, நல்லா காசு பார்த்துட்டாங்கிறாங்க. அமெரிக்கா கண்ணிலே மண்ணை தூக்கிட்டு. சார் நீங்க சொல்றது ஷேடோ ஃபிளீட்னு சொல்றாங்க. அதாவது நிழல் அடிப்படையில சரக்கு கடத்தல். இவ்வளோ நாளைக்கல்லையும் ரூபன் அப்படித்தான் அவங்க சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வருமானமே வருமானம் அது எவ்வளோ வந்திருக்குன்னா 60 மில்லியன் சரக்கு பண்ணியிருந்தாங்க. நேர போட்டு 6 கோடி பேரல். ஆனால் இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் அப்படி போக முடியல. அமெரிக்கா கடுமையான நங்கூரமிட்ட பொருளாதார தடைகளை போட்டிருக்காங்க. அங்கிருந்து சரக்கு கப்பல் வெளியேற முடியவில்லை. இதுக்கு இடையில நேற்று முசஃபி அப்படிங்கிற ஒரு முக்கிய தலைவர், இது ஐஆர்ஜிசியில் இருக்கும், அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஒன்று பாலை நான் குடிப்பேன், இல்லை என்னால் கொட்டி கவிப்பேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, இது எங்களுடைய இன்டகிரேட்டர் சாவரினிட்டிக்கு உட்பட்ட ஒரு இறையாண்மை கொண்ட ஹெர்முஸ். இதுல எங்க ஆயில நாங்க விற்கலன்னா எவனும் ஆயில் விற்க கூடாது. யார் சொல்றா? அந்த முசாவி ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இது எங்களுடைய பூமி, உண்மைதான். எங்களுடைய கடல் பிராந்திய பகுதி, உண்மைதான். நாங்கள் இதில் பயன்படுது எங்க நாட்டிலிருந்து, எங்க நாட்டுக்குள்ள வளத்திலிருந்து எங்களுடைய கடல் எல்லை உலகமே ஒப்புக்கொள்கிறது, அது அவர்கள்தான். ஆனால் ஐநா சபை என்ன சொல்கிறது? ஐநா சபை என்பது அமெரிக்க சபை தானே. ஐநா சபை என்ன சொல்கிறது? அது உங்களுடைய இடம் தாங்க. ஆனா இப்போ நீங்க அதுல எல்லா கப்பலும் போறதுனால, இது வந்து இயற்கையாக அமைந்ததுனால நீங்க வந்து அதுல வந்து காசு கலெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பனாமா இருக்கிறது, சுயஸ் கால்வாய் இருக்கிறது, அப்புறமா இங்க இந்தோனேஷியா பக்கத்துல ஒண்ணு இருக்கு, அதற்கெல்லாம் அவர்கள் பண்ணுகிறார்கள். ஆனால் இதுல நீங்க பண்ணக்கூடாதுன்னு ஐநா பேசுது, அமெரிக்காவின் பக்கம். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் சுங்க கட்டணம் இல்லை. அதை நம்ம பலமுறை பேசிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ இதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த இடத்தில் நான் குடிப்பேன், பாலை கொட்டு கவிப்பேன் என்ற மாதிரி முசஃபர் பேசியதின் அர்த்தம் என்னவென்றால், அப்படி என்றால் இனி அரபு நாடுகளில் இருந்து இப்போ இதில் ஒரு தாக்குதலை, ஒரு வலிமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஈரான். இதுவரைக்கும் எங்கள் நாட்டில் நீங்கள் எதை தாக்குனீங்க? ஹெர்மூஸ் ஜலசதியை தான் தாக்கணும். இப்போ எங்கள் நாட்டில் பாலத்தை தாக்கியிருக்கீங்க, எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி நிலையங்கள், அதே மாதிரி அதாவது மக்கள் வாழுகிற நிலைகள், அதே போன்று பந்தர் அப்பாஸ் சாலைகள் எல்லாத்தையும் நீங்கள் தாக்கிட்டீங்க. ஹெர்மூஸ் இருக்கக்கூடிய அந்த ஹெர்மூஸ் ஸ்டேட்டில் மக்கள் வெளியே வராதிங்க அப்படின்ற அளவுக்கு பொது இடங்களில் அமெரிக்கா குண்டு போட்டு தாக்கினால், அமெரிக்காவின் ஆதரப்பட்ட சவுதியோ, அதே போன்று கத்தரோ, ஏமனோ, யுஏஇயோ, துபாய், குவைத் எங்கேயுமே இனி எலக்ட்ரிசிட்டி இருக்காது, எங்கேயுமே ஃபோர்ட் இருக்காது, எங்கேயுமே ஏர்போர்ட் காலி பண்ண போகிறாங்க. ஏன்னா இவன் ஈரான் ஷஹார் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டை அடிச்சிட்டான் அமெரிக்கா. அதனால துபாய் ஏர்போர்ட்டையும் அபுதாபி ஏர்போர்ட்டையும் நாங்கள் அடிப்போம். அங்கு உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி மின் உற்பத்தி நிலையங்களை நாங்கள் அடிப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் மின் கடத்திகளை அடிப்போம். அதே மாதிரி டீசால்டேஷன் பிளான், உப்பு தண்ணீரிலிருந்து நல்ல அதை அழிப்போம். இனி நாங்கள் விடமாட்டோம் என்ற அளவுக்கு நிலைமை படுமோசமா போகுது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும், ஐயா பாரிய அழுத்தத்துக்கு இனி அமெரிக்கா உட்படும். ஏன்னு கேட்டா, உடைமைக்கு மோசம் வந்த பிறகு அரபுகள் விடுவானா? நீ என்னப்பா செய்யறா? அரபு என்ன செய்யறான்? எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு அமெரிக்காட்ட கேட்குறான். அமெரிக்காவால் கொடுக்க முடியல. கொடுக்க முடிஞ்சது என்னது? இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன் டோம், அயன் பீம், அப்புறமா ஏரோ சிஸ்டம்,
இதுதான் இருக்கு. அதே மாதிரி இங்கே பேட்ரியாட்டு தாட் இருக்கு. இதை வச்சு தான் நாங்கள் தடுக்க முடியும். ஆனால் இதை வைத்தே தடுக்க முடியவில்லை, அடித்து நாசம் செய்கிறார்கள். நம்ம இதுக்கு முன்னாடி ஈரான்ல எவ்வளவு சேதாரம் வந்திருக்குங்கிற சொல்லிட்டோம். ஈரான்ல ஏராளமான பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த 13 நிலைகளும் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. கொய்த்து பட்டி எரிகிறது. நேற்று பார்த்தேன், ஒரு இடத்துல ஒரு சின்ன புறா உட்கார்ந்துட்டு இருக்கு, பக்கத்துல பார்த்தா பயங்கரமா எரியுது. அந்த அளவிற்கு கொடூரமான தாக்குதல். மேக்னு சொல்லக்கூடிய, நான் சொன்னல, ஒளியை விட 15 மடங்கு. அமெரிக்கா தடுக்க முடியவில்லை, அமெரிக்காவால் இயலவில்லை. இப்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இதோட சேர்த்து சொல்லிடுறேன். பென்கூரியன் விமான நிலையம் ஈரான்ல இருக்கு, இது இஸ்ரேல்ல இருக்கு. அதுல 60 ஏர்கிராஃப்ட் ரீஃபியூலிங் அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டு நிறுத்தி, அதாவது விமானத்திற்கு வானில் தாக்குதல் நடத்தி வருகிற போதே எரிபொருள் நிரப்பக்கூடியதான் ஏர்கிராஃப்ட் ரீஃபியூலிங். அது எத்தனை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா, பென்கூரியன்ல நியர் அபவுட் 60 இருக்கான். 60னா இப்போ வேர்ல்ட்ல சொல்றாங்க. அப்படி என்றால் 300 விமானங்கள் வரப்போகிறது. அமெரிக்கா இறுதி தாக்குதலுக்கு 300 விமானங்களை கொண்டு இறுதி தாக்குதல் நடத்தலாம். ஆகவேதான் 300 விமானங்களுக்கு பொருத்தமான இந்த ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் 60 நிற்கிறது என்ற நிலையில், இங்கிருந்து தாக்கினால் பென்கூரியன் காலியாகிவிடும் என்ற பதட்டத்தில் இஸ்ரேலியவர்கள் பல பேர் இந்த அமெரிக்க ஏர்கிராஃப்ட் ரீஃபியூலிங்கை காலி செய்ய வேண்டும் என்றும், நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற F-35 நெவாட்டிம் பேஸ் ஒட்டி பென்கூரியன்ல எதுவுமே நிற்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கணும் மக்கள் போராட்டம் அங்கே ஆரம்பித்திருக்கிறது. இதற்கிடையில் ஜொர்டானிய மக்களுக்கு ஈரான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறது. மக்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை, நீங்கள் அமெரிக்க இராணுவத்தை கண்டால் படுகொலைகள் செய்யுங்கள் என்கின்ற அளவிற்கு வெறித்தனமான வாய் வார்த்தைகளும் வாய் சாவடல்களும் ரெட்டோரிக் சொலவாடல்களும் இன்றைக்கு மத்திய கிழக்கை ஆட்கொள்கின்ற போது என்ன நடக்கும் என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. ஆகவேதான் நீங்கள் கேட்ட கேள்வியோடு முடித்து விடுகிறேன். நீங்கள் என்ன கேட்டீர்கள் ஆரம்பத்தில்? நீங்கள் கேட்கின்ற போது இனி நடக்க போறதுதான் போர். இப்பொழுது முஜிதபா கமேனி சொன்னதையும் நீங்கள் சொன்னதையும் இணைத்து சொல்கிறேன். இதுவரை நடந்தது போரல்ல, உலகம் காணாத போரை இனி மத்திய கிழக்கு பார்க்க போகிறது என்பதே உண்மை. அடுத்த செய்தியில உங்களுக்கு தெளிவா தரேன். தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.